இயேசு நல்லவர். அல்லேலூயா. கர்த்தரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். மதிப்பிற்குரிய தலைமை நடுவர் அவர்களே, நீங்கள் அறிவிலும் அனுபவத்திலும் உழைப்பிலும் ஊழியத்திலும் சிறந்த பங்களிப்பை செய்து பலருக்கும் வழிகாட்டியாக இருந்து வருகிறீர்கள். அதே போல எங்கள் துணை நடுவர் அவர்களே, நீங்கள் ஊழியத்தில் தன்னலமின்றி உழைத்து அனைவரையும் ஒரே பாதையில் வழிநடத்தி எங்கள் புதிய செயலாளராகவும் அறிமுகமாகி புதுமையான விஷயங்களை செய்து புன்னகையின் செயலாளராகவும் திகழ்ந்து கொண்டிருக்கும் நமது போதகர் அவர்களே, எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் தோள் கொடுக்கும் எனது பேரின்ப சொந்தங்களே, உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறேன். எங்களுடைய எதிரணியினை வரவேற்கிறதுக்கு ஒரு வசனத்தோடு வரவேற்கணும்னு நான் ஆசைப்படுறேன். எப்பொழுது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறியாமல் இருக்கிற பெண் பிள்ளைகளே, என்னோட அன்பு எதிரணியினரே, உங்களை நானும் வரவேற்கிறேன். இந்த ஊழியத்தில் மிகப்பெரிய பங்கு வகிப்பது ஆண்களா பெண்களா, இதுதான் தலைப்பு. இதில் ஆண்கள்ன்றதுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிடணும்னா, ஆபிரகாம் இருக்காரு, அவர் தான் விசுவாசத்தின் தந்தை. அது பைபிள்லே ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் குறிப்பிட்டிருக்கு. ஆனால் விசுவாசத்தின் தாய்ன்னு எந்த பைபிள்லையுமே சரி, எந்த பெண்களையுமே சரி குறிப்பிட்டு பைபிள்லையும் இல்லை, கூகுள்லையும் இல்லை, சாட்ஜிபிட்டிலையும் கிடையாது. கையை தட்டுங்களா, இப்போ ஆண்கள் கொஞ்சமாவது சப்போர்ட் பண்ணுங்களேன். யாராவது ஆண்கள் இருந்தால் கூப்பிட்டுவாங்க, கை தட்டும். அதே மாதிரி ஜோம் பண்ணும்போது கூட ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின், ஏன் சாராளின் தேவனே, ரெபேக்காவின் தேவனே, ஜோம் பண்ண வேண்டியதானே, ஏன் பண்ண மாட்டீங்க? வர மாட்டாங்க ஐயா. அதே மாதிரி தாவீது தான் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனா இருந்தான்னு அப்போஸ்தலர் 13:22 குறிப்பிட்டிருக்கு. ஏற்ற மனுஷியா எந்த பெண்ணுமே ஆண்டவருக்கு இருந்ததே கிடையாது. நடுவர் அவர்களே, கொடுத்த காசுக்கு நல்லா பண்றீங்க நடுவர் அவர்களே. ஆமென். அதே மாதிரி மோசேயும் சரி, எகிப்து ஜனங்களை வழி நடத்துறதுக்கு ஒரு ஆணை தான் தேர்ந்தெடுத்தாங்களே தவிர ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கல. அதே மாதிரி 12 சீஷர்களை தேர்ந்தெடுத்தாங்க. அதே மாதிரி சிஸ்டர் சில்வியா அவங்க சொன்ன மாதிரி அவங்க ஓடிட்டாங்க, இப்படி போயிட்டாங்க, அப்படி போயிட்டாங்க. நான் ஒத்துக்கிறேன். மரியாளும் மார்த்தாலும் ஆண்டவர் சிலுவையை தூக்கிட்டு வரும்போது கூட தான் வேடிக்கை தான் பார்த்தாங்களே தவிர அந்த சிலுவையை கூட சுமந்தது சீமோன். கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி. சும்மா கிடையாதுங்க, பெண்கள்லாம் சாதாரணமான ஆளே கிடையாது, பயங்கரமான ஆளுங்க. அதே மாதிரி உலகத்துல முதல்ல படைக்கும் போது ஆண்டவர் பெண்ணை படைச்சிருக்கலாம் இல்லையா? பின்னாடி இருக்காங்க, நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. அடியா இருந்தாலும் அன்பந்தில் வீட்டில் வாங்கி போங்க. அதே மாதிரி ஆம்பளை தான் படைக்கணும்னு ஒரு ஆணை தான் ஆதாம்னு படைச்சாரு. ஏன் ஏவாளை முதல்ல படைக்கல? ஆதாம தானே படைச்சாரு. அதே மாதிரி ஆணிலிருந்து தாங்க பெண்ணு ஒண்ணு தனியா வரல. என் எலும்பில் எலும்பும் என் மாம்சமும் மாம்சமா இருக்கிறாலும் தான் ஏவாளை படைச்சாங்க. ஆம்பளையிலிருந்து தான் பொம்பளை எங்க இருந்தும் வரல, சரியா? அதே மாதிரி உலகத்தை முதல்ல படைக்கும் போது ஆதாம தான் படைச்சாரு. அதே மாதிரி ரெண்டாவது அழிக்கும் போதும் நோவாவை தான் கூப்பிட்டாரு. நோவா மனைவியை கூப்பிடல, நோவாவை தான் கூப்பிட்டாரு. அதே மாதிரி சொன்ன பெண்கள் இப்படி அப்படின்னு, ஏங்க எங்கால உயிரே விடுறாங்க ரத்த சாட்சியா. நீங்க பெண்கள் என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா ஸ்தேவானு, பீதுரு, பவுல், யாக்கோபு, அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா மார்ட்டின் லூதர், ஜான் வெஸ்லி, டிஎல் மூடி, பில்லி கிரஹாம் ஸ்டெயின்ஸ். இப்ப கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவங்க 2 பிள்ளைகளையும் கார்லயே எரிச்சு கொண்டாங்க. அவங்க மனைவி நல்லா தான் இருக்கிறாங்க இன்னும். அதே மாதிரி சார்லி கிரிக்குன்னு சொல்லிட்டு இப்போ செப்டம்பர் 10ஆம் தேதி இப்போ இந்த வருஷம் தான் ஒருத்தர் மரிச்சார் ரத்த சாட்சியா. அவங்களும் அவங்க மனைவி எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. ஏன்னா அது செத்தது ஆணு. ஆம்பளைங்களுக்கு தான் பிரச்சனை ஜாஸ்தி, ஆம்பளைங்க தான் வெளியே அதை ஃபேஸ் பண்றாங்க, பெண்கள் ஒன்றும் ஃபேஸ் பண்ணல. அதே மாதிரி பெண்கள் என்ன மாதிரி ஆளுங்கன்னா, ஆண்களுக்கு எதிராக என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏவாள் முதல் பாவம் பைபிள்ல வந்ததே ஏவாளால தான், இந்த பெண்களால தான் பிரச்சனையே. அதே மாதிரி யோபுவின் மனைவி அவ்வளோட ஜாலியா இருந்துட்டு கடைசியில் செத்து தொழடா, ஏன்டா உயிரோடு இருக்கிறா அப்படின்னு கேட்டதான் பைத்தியக்காரன் கேட்டா. எல்லாத்தையும் கேட்டது யாரு? யோபுவின் மனைவி. அதே மாதிரி யாக்கோபு நல்ல மனுஷனா வாழ்ந்திருந்தான். அவங்க அம்மா போனாங்க, நேராக போயிட்டு நீ உங்க அண்ணன் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு என்ன பண்ற, உங்க அப்பன்ட்டு சொத்தெல்லாம் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னது யாரு? யாக்கோபுடைய அம்மா. அதே மாதிரி பைபிள்ல 2 பேர் தான் பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது 2 புஸ்தகங்கள், ரூத்தும் எஸ்தரும். இதுல எஸ்தர் ரூத் மட்டும்தான், மீதி எல்லாமே. ஆனால் அந்த புத்தகங்களையும் எழுதுனது ஆண் தான்.
பெண் ஒன்றும் எழுதலை, எல்லா புத்தகமே எழுதுற ஆள் தான். சரி, பைபிளில் கொஞ்சம் ஓரமாக வச்சிருவோம். நம்ம சர்ச்சு விஷயத்துக்கு வருவோமே. நம்ம சர்ச்சில் பார்த்தீங்கன்னா மியூசிக் வாசிக்கணுமா தம்பி ஜாவஸ் ஜோனத்தனு, மைக் செட் போடணுமா சாந்தனேசன் அங்கிள், ஒன்று லைவ் பண்ணுமா ஒரு பாவப்பட்ட தம்பி ஜோஷுவான்னு ஒருத்தர் இருக்கான், அவனை வச்சு லைவாக போடுறது. அதுக்கப்புறமா வாலிபர் பாஸ்டர் வேணுமா, ஐயோ ஸ்டான்லி பாஸ்டர் இருக்காரு. சைடு கேப்ல அவரை பத்தியும் சொல்லிட்டாரு பாத்தீங்களா. இப்ப முடிஞ்ச உடனே நாங்களும் வாசிப்போம் வந்து நின்று என்ன பண்றதுன்னு யோசிச்சிக்கிங்க. அதே மாதிரி கொஞ்சம் பெரியவர்களை வழிநடத்தணுமா பாஸ்டர் தேவபிரகாசம் இருக்காங்க. அதே மாதிரி சரி குடும்பமா ஆயிட்டீங்களா நம்ம முல்லர் பாஸ்டர் இருக்காரு. அதே மாதிரி இவர்கள் எல்லாம் சொல்றது செயல்படுத்துறதுக்கு எங்கள் செயலாளர் இருக்காரு. அதே மாதிரி நம்ம சரி இவர்கள் கூட உதவியா இருக்குது எங்கள் தலைவர் ஐயா இருக்காரு. அதே மாதிரி கல்வியோடு கூட வேத அறிவு வேணுமா டாக்டர் ஜோஷியா இருக்காங்க. அதே மாதிரி பொறுமை நிதானம் சிரிப்போட ஸ்டைலா பேசணுமா நம்ம இமானுவேல் ஐயா இருக்காங்க. சரி இவங்கெல்லாம் தான் இருக்காங்க, உங்ககிட்ட உங்க தலைமை போத வரமா இருக்காங்கல்ல அப்படின்னு பாசத்தோட பண்போட பரிவோட பாசத்தோட அன்போட பரிவோட ஒரு புன்னகையோட நம்ம தலைமை போதகரமா இருந்தாலும் அவர்களையும் இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துறது நம்ம தலைமை போதகர் ஐயா தான். நம்ம தாமஸ் பாஸ்டர் இருக்காரு. நம்ம தாமஸ் பாஸ்டர் ஜீவனேசன் ஐயாவெல்லாம் வந்து கிளை சபை போதகர்களை நியமிச்சிருக்காங்க. ஏன் ஒரு பெண்ணை கிளை சபை போதகர்களை நியமிக்கல ஐயா? ஆண்களை தான் நியமிச்சிருக்காங்க. பேச்சுவார்த்தையில் இருக்கு. அதே மாதிரி எங்க டீம்ல பேரும் பார்க்க அங்க போக சொல்லுங்க. அதே மாதிரி என்ன இப்ப என்ன ஒரு சிக்கான சிச்சுவேஷன்ல தள்ளிட்டாங்கன்னா இந்த பக்கம் வந்து வயலட் ஆரணமா நம்ம தலைமை போதகரமா, இந்த பக்கம் வாட்ஸாரன் ஐயா நம்ம தலைமை போதகரமா. இப்ப எந்த பக்கத்துல நான் பேசினாலும் எனக்கு வீட்டுல விச வச்சிருவாங்க. அதனால வந்து ரொம்ப கவனமா பேச வேண்டிய சூழ்நிலையா இருக்கு. நம்ம வயலட்டமா வந்து ஊழியம் நடத்துறோம் அப்படின்ற தரிசனம் எல்லாம் பெற்று வந்தாலும் அதுக்கு வந்து உறுதுணையா நின்று அதை நடத்தணும்னு சொன்னதே வாட்சரன் ஐயா தான். வாட்சரன் ஐயா சொல்லலைன்னா கூட நிக்கலனா குடும்பத்தை பார்க்கலனா வயலட்டம்மாவால வந்திருக்க முடியாது. வயலட்டம்மா செஞ்சாங்க, பட் ஆனா அவங்களுக்கு உறுதுணையா நின்று உதவி பண்ணது வாட்சரன் ஐயா தான். மாண்புமிகு நடுவர்களே பெல் அடிக்க ட்ரை பண்றீங்க தெரியுது, நான் சொல்லிடுறேன் முடிச்சிடுறேன். இப்போ நான் இவ்வளோ விஷயம் சொன்னேன், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இவ்வளோ விஷயம் சொன்னேன். ஆண்கள் பைபிள் எப்படி இருந்தாங்க, நம்ம சர்ச் ஆக்டிவிட்டீஸ்ல எப்படி இருக்காங்க, இப்போ என்னென்னலாம் நடக்குது. அன்றைக்கி நம்ம ஆண்கள் தான் அதிகமாக ரத்த சாட்சி சிந்தினதே இது வரைக்கும். அதே மாதிரி அன்றைக்கி அவங்க எடுத்த தியாகமும் இன்றைக்கி நமக்கு வந்து விசுவாச சுதந்திரமாக நம்ம இவ்வளோ சுவாதீனமாக சபை நடக்குதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஆண்கள் 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 என்று வலியுறுத்தி நிறைவு செய்கிறேன். நன்றி. கான்ஃபிடென்ட்டாக இருப்போம், வெற்றி நிச்சயம், நல்லதே நடக்கும்.